பாரு, கமருதன் 2 பேரும் நேத்து வந்து அந்த சாண்ட்ராவை புஷ் பண்ணி விட்ட விஷயத்தில் சண்டை போட்டதுக்காக 2 பேத்துக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், அவங்க வந்துட்டு பண்ண தப்புக்கு புஷ் பண்ணது தப்பு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் தப்புங்கிறதுனால ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினச்சோம். பட் ஆக்சுவலாக ரீசன் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று வந்துட்டு ஜீ தமிழ் டிவியில் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அதே மாதிரி சன் டிவியில் வந்து ஏதோ பராசக்தி மூவி, சிவகார்த்திகேயன் மூவியோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு போல இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஸ்டண்ட் என்னென்னா, அவங்களுக்கு நல்ல 2 பேரும் இருக்கிறதுனால பிக் பாஸ் ஆப்வியஸ்லி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டிஆர்பி ஸ்டண்ட்டுக்காக தான் நேற்று வந்து டபுள் ரெட் கார்டு கொடுத்து பாருவையும் கமருதினியும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து நேற்றுக்கே வந்துச்சு. அதனால தான் இப்படி பண்ணினாங்க, 2 பேரையும் வந்து பலியாடாக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. விஜய் வர்மா வந்து ஸ்மாக் போட்டார், அவரையே வந்துட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து வைல்ட் கார்டு சான்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது வந்து அப்படி சரி, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன், இதெல்லாம் இது எல்லாம் என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இதெல்லாம் வெளியில் இருந்த ஒப்பீனியனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன்லேயே இதுக்கு முன்னாடி நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கல. இது வந்து அந்த கண்டஸ்டண்ட்டோட, அதாவது யார் அடி வாங்கினாங்களோ அவங்களோட ஓவர் ரியாக்ஷனால் இது ரொம்ப பூதாகாரம் ஆயிடுச்சு, மற்ற கண்டஸ்டன்ஸ் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணாதனால இது இந்த அளவுக்கு பெருசாக வெடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் 11 AM நைட்டு 11 PM வரலாறு காணாத ஒளிபரப்பு விஜய் டிவியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கார்டு எபிசோட் இருக்குல்ல, அந்த ரெட் கார்டு எபிசோட ஒளிபரப்பு பண்ணுறாங்களாம் 2 வாட்டியும். இதை வச்சு அந்த டிஆர்பி ஸ்டண்ட்டுக்காக தான் வந்து 2 பேர்த்தையும் எலிமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சுபிக்ஷாவை எலிமினேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மிச்சம் வந்து வேறு 6 பேர் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராக்கு மணி பாக்ஸுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சுபிக்ஷாவை எலிமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ கம்மியான ஆட்கள் வச்சு ஓட்ட முடியாது. கண்டிப்பாக அடுத்த வீக் எல்லா புது கண்டஸ்டன்ஸ், பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் சாண்ட்ராக்கு மணி பாக்ஸுக்கு ஒரு காம்படிஷன், மற்றவங்க யாரும் மணி பாக்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆகணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சாண்ட்ராக்கு காம்படிஷனை ரிமூவ் பண்ணணுங்கிறதுனால சுபிக்ஷாவை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.